நீங்க குளிக்கிறீங்க. இப்படித்தான் போட்டோ எடுக்கிறதா? போக்கஸ்ல தானே இருக்கீங்க. இப்படித்தான் ஒரு பொண்ணை ஆபாசப்படுத்துறதான்னு கேக்குறேன். நான் கலைக்கண்ணோட பாக்குறேன், எனக்கு ஆபாசம் தெரியல. கலையாவது மண்ணாவது ஒரு பொண்ணு குளிக்கிறப்போ அவளோட அரை நிர்வாண கோலத்தை திருட்டுத்தனமா போட்டோ எடுத்து பாருங்க. பப்ளிக் பிளேஸ்ல நீங்க அந்த மாதிரி குளிச்சது தப்பா, நான் போட்டோ எடுத்தது தப்பா? நீங்க போட்டோ எடுத்தது தப்பு. அது எப்படி தப்பாகும்? நான் அப்படியே அந்த பக்கமா வர்றேன், ஒரு பொண்ணு அழகா குளிச்சுட்டு நிக்குது, இல்ல குளிச்சுட்டு அழகா நிக்குது, கையில கேமரா, மனசுல ஒரு வேகம், எண்ணத்துல ஒரு துடிப்பு. அதுக்கு இது வரைக்கும் தான் எடுக்கிறதா? நான் இது வரைக்கும் தாங்க எடுக்கலாம் நினைச்சேன். ஆனா அழகு க்ளோஸ்அப்ல இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சு இது வரைக்கும் வந்து அப்புறம் இது வரைக்கும் வந்து. நீங்க யோக்கியமானவர், நேர்மையானவர்னு நினைச்சேன். என் போட்டோ வச்சு வியாபாரம் பண்ண நினைக்கிற ஒரு கீழ்த்தரமான வியாபாரி நீங்க. மிஸ் கௌரி, அந்த எண்ணம் எனக்கு கிடையாது, அதுக்கு அவசியமும் இல்லை. நான் எடுத்த போட்டோனுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன். யாரு கேள்விப்படாம பத்திரமா வைக்க. யாருமா இவரு? நிக்க வச்சுட்டே பேசிட்டு வாங்க உட்காரு. இவருப்பா மிஸ்டர் ராகவன், குமுதமலர் பத்திரிகை நிருபர். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இவர் ரொம்ப நல்லவருப்பா, நாகரிகம் தெரிஞ்சவர். ஹீஸ் ஜென்டில்மேன். காஃபி கொண்டு வர. வாங்க உட்காரு வாங்க. உங்க பத்திரிகைய இந்த நாட்டுல எல்லாரும் விரும்பி பிடிக்கிறாங்க. நீங்க எந்த விஷயமா குடும்பத்துக்கு வந்திருக்கீங்க? இந்த மண்ணை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எழுதலான்னு வந்திருக்கேன். எழுதுங்க, நல்லா எழுதுங்க. எல்லா ஊரையும் சுத்தி பாத்தீங்களா? இல்ல, இனிமேதான் பாக்குறேன். மிஸ்டர் ராகவன், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எல்லா ஊரையும் நானே சுத்தி காட்டுறேன். என் மகளுக்கு இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம். BA வரைக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்க. அவங்க உதவி எனக்கு கிடைச்சதுன்னா I'll be very happy. மிஸ் கௌரி, நீங்க என் கூட தனியா வர்றத பத்தி தப்பு என்னங்க இருக்கு? அவங்க நடந்துக்க விதத்து நல்லது கெட்டது. மிஸ்டர் ராகவன், நம்ம பிரயாணத்தை என்னைக்கு ஆரம்பிக்கலாம்? நான் இப்பவே தயார். டியர் ராதா, நான் இந்த கடிதத்தை அவசரமாக எழுதுகிறேன். இலங்கை மாநகரில் சில இடங்களுக்கு நான் போகிறேன். வருவதற்கு 4-5 நாட்கள் ஆகும். என்னை தேட வேண்டாம். Oh, very interesting, sweet couple there. Yeah. Sure, they are very happy. அவங்க 2 பேரும் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன? வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கட்டுமா? ரொம்ப சுவாரஸ்யமான இனிமையான தம்பதிகள்னு சொல்றாங்க. நான் சொல்ல அவங்க சொல்றாங்க. அப்படியே steady. Steady. Please steady. Left. Up. Down. Sweet night time fellow. அவன் என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் ஸ்வீட் நைட்டா. மிஸ்டர் ராகவன். I'm sorry. மிஸ்டர் ராகவன், உங்க பேர்ல நம்பிக்கை வச்சுதான் அப்பா என்ன உங்களோட தனியா அனுப்பியிருக்காரு. என்ன மன்னிச்சுக்க, ஏதோ மனசுல ஏற்பட்ட குழப்பம். கதவை தாப் போட்டுக்க, நிம்மதியா தூங்க. கௌரி, இனிமே எப்பவும் இப்படி நடக்காது. I promise. But I love you. நான் மனப்பூர்வமா உன்னை காதலிக்கிறேன்.
குட் நைட். ராகவன், நானும் உங்களை குட் நைட். கதவு முடிக்கிறேன், அழைத்து தாப்பா போட்டுக்கிறேன். குட் நைட். குட் நைட். தலைவி தலைவி என்னை நீராட்டும் ஆனந்த அருவி. தலைவி தலைவி என்னை நீராட்டும் ஆனந்த அருவி. தலைவி என்னை நீராட்டும் ஆனந்த அருவி. விளக்கம் எதற்கு இன்னும் நெருக்கம் வளர்ந்த பின்னும் ஏன் இந்த சந்தேகமோ? விளக்கம் எதற்கு இன்னும் நெருக்கம் வளர்ந்த பின்னும் ஏன் இந்த சந்தேகமோ? இது பெண்ணோடு உண்டானது, அது கூடாது பொல்லாதது. தலைவன் தலைவன் என்னை தாலாட்டும் மெல்லிசை கலைஞன். ரதியும் மதனும் தென்றல் ரதத்தில் உலவி வந்து பூபாணம் போட்டாரம்மா. ரதியும் மதனும் தென்றல் ரதத்தில் உலவி வந்து பூபாணம் போட்டாரம்மா. அது நான் என்று யார் சொன்னது? அதை நான் என்று யார் சொல்வது? தலைவி தலைவி என்னை நீராட்டும் ஆனந்த அருவி. என்னை தாலாட்டும் மெல்லிசை கலைஞன்.
என்னால சுலபமா புரிஞ்சுக்க முடியும். அவளுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இன்னும் ரொம்ப புகழாதீங்க அப்பா. நன்றிய நாம தான் அவருக்கு சொல்லணும். மெட்ராஸ்ல எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. ஆமாப்பா, இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ் ஒரு பெரிய கம்பெனி இருக்கா. அதோட மேனேஜர் இவருக்கு தெரியுமா. சிபார்த்து கடிதம் கொடுத்திருக்காரு. அதை கொண்டு போய் கொடுத்தா உடனே வேலை கிடைச்சிடுமா. சம்பளம் 600 ரூபாய் குறையாதான். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு எதுக்காக நன்றி? இன்னும் உங்க பொண்ணுக்கு நான் எவ்வளவோ செய்ய கடமைப்பட்டிருக்கேன். படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம பொழுதுபோக்கா அவங்களுக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அவருக்கு ஆசை. ஆனா என்னை விட்டு ரொம்ப தூரம் போய் தனியா இருக்குன்னு தான் எனக்கு வருத்தமா. என்ன பெரிய தூரம்? இந்தியா சுலோ நினைச்சா 1 ஹவர்ல பறந்து வந்து உங்களை பார்த்தா போச்சு. தெரிஞ்சவங்க கூட அங்க யாருமே இல்லை. எப்படி சொல்றீங்க? நான் தான் இருக்கனே. என்ன கௌரி? ஆமா, நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்ன கவலை. ஓகே, நான் வரேன். எப்படி போவீங்க? நான் போய் டாக்ஸி கூட்டேன். கௌரி, எப்ப மெட்ராஸ் வர போறேன்? நீங்க கூப்பிடுறப்ப. நான் கூப்பிடுறப்ப. ஹலோ. என்ன தருது? உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது. ஆனா நீங்க எங்க போனீங்க, எங்க தங்கி இருக்கீங்கறத பத்தி எதையுமே எழுதல. உங்களை எங்க காண்டாக்ட் பண்றது தெரியாம நான் தவிச்சு போயிட்டேன். அவ்வளவு அவசரமா காண்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம்? நீங்க இன்னைக்கே மெட்ராஸ் புறப்படணுமா? 10 லெட்டர் 10 டெலிகிராம் வந்தாச்சு. ஏதோ வியாபார விஷயமா நீங்க முடிவெடுக்கணுமா? நாம என்னைக்கு மெட்ராஸ் போனோம்? இன்னைக்கு ராத்திரியே. இன்னைக்கே வா? ஆமா சார். பை காட். டிக்கெட் ரெடி, எல்லாம் நான் பேக் பண்ணிட்டேன். கௌரி, உன்னை முதலில் சந்தித்த போது எனக்கு ஏற்பட்ட கிளர்ச்சி, உன்னோடு 4 நாட்கள் அந்த நாட்டிலே இயற்கை அழகையும் உன் அழகையும் சேர்த்து நான் ரசித்த போது ஏற்பட்ட மகிழ்ச்சி, அடடா, உண்மையிலேயே நான் கொடுத்து வைத்தவன். உன்னிடம் சொல்லிக் கொள்ளக்கூட நேரமில்லாமல் அவசர வேலையாக சென்னைக்கு நான் புறப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம். நான் சொன்னபடி குறிப்பிட்ட தேதியில் சென்னைக்கு வந்துவிடு, உன்னை வரவேற்க காத்திருக்கிறேன்.